அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபோயின்கள் மீதும் தாபோயின்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை தூய வடிவில் கொண்டு வந்து சேர்த்த இமாம்களின் மீதும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களின் மீதும் சுன்னத்தான வழிமுறையில் இந்த ஜும்மா தினத்திலே தொழ வேண்டும் என்கிற எண்ணத்தில் அமர்ந்துள்ள நம் அனைவர் மீதும் ஏகனாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று கூறியவனாக எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சிறப்பிற்குரிய ஜும்மா நாளிலே எனக்கு பணிக்கப்பட்டிருக்கும் தலைப்பு மனிதனுடைய மரணத்திற்கு முன்பும் பின்பும். பொதுவாக உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அனைவருமே தாங்கள் வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் மிகவும் அற்பமான சொற்பமான எப்பொழுது நமக்கு மரணத்தினுடைய அந்த தவணை வரும் என்றும் கூட அறியாமல் ஏதோ இந்த உலகத்திலேயே நாம் காலங்காலமாக வாழப்போகிறோம் என்கிற எண்ணத்திலே அவருடைய ஒவ்வொரு பேச்சும் நடவடிக்கையும் அனைத்து மனிதர்கள் மத்தியிலே நாம் பார்க்க முடிகிறது. அதுவும் எந்த அளவுக்கு என்றால், நமது சொந்த பந்தங்களிலே மரணங்கள் நிகழும், சகோதரர்கள், நண்பர்கள், சுற்று வட்டாரத்தார், ஊரில் உள்ள மக்கள், இப்படி அக்கம் பக்கம் சுற்றி தினந்தோறும் மரணங்கள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த மரணங்களை பார்த்தும் கூட நாம் ஏதோ 60 வயசு 70 வயசு 80 வயசு வரைக்கும் வாழ்வோங்கிற எண்ணம் இருக்கிறது. அதே போல் கூட பிறந்த சகோதர சகோதரிகள், நட்பாக இருந்த நண்பர்கள், பாசத்துடன் பழகிய தாய் தந்தையர், இவர்களுடைய மரணத்தையும் கூட நாம் சந்தித்திருக்கிறோம். அவர்களை சென்று அடக்கம் செய்திருக்கிறோம். நேரடியாக அந்த காட்சிகளை பார்த்திருக்கிறோம். அடக்கம் செய்யும் பொழுது அந்த கபர்களிலே உள்ளே வைக்கப்படும் பொழுது நமக்கு வேதனையும் கவலையும் துக்கமும் ஏற்படுகிறது. இப்படியான சூழலெல்லாம் நாம் நேரடியாக பார்த்தும் கூட அந்த இடத்தை நகர்ந்து வந்தவுடனே, அதை கடந்தவுடனே நம்முடைய மனதிலே நமக்கு இது வராது, நாம் இன்னும் நீண்ட காலம் ஆயுள் வாழப்போகிறோம்ங்கிற எண்ணம் அனைத்து மனிதர்கள் மத்தியிலே இருக்கிறது. அதே போல் இந்த நிலை ஏன் என்று சொல்லும் பொழுது நாம் சொல்வதை விட அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஏன் இந்த மாதிரியான நிலை? ஊரில் இருக்கக்கூடிய மரணங்களை சந்திக்கிறோம், வீட்டில் உள்ள மரணங்களை சந்திக்கிறோம், அன்றாடம் தொலைக்காட்சிகளில் நியூஸ் பேப்பரில் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மரணம் என்பது கண்டிப்பாக ஒவ்வொரு ஆன்மாவும் சுவைத்து ஆக வேண்டும், அனைவருக்குமே தெரிந்திருந்தும் கூட நம்முடைய மனதில் ஆழமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், நமக்குன்னு ஒரு நேரம் இருக்கிறது. 60 வயசு தாண்ட வேண்டும், 70 வயசு தாண்ட வேண்டும்ங்கிற நிலை இருக்கிறது. இது ஏன் என்று நாம் சொல்வதை விட அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அத்தஹாசூர் 102வது சூறாவில் சொல்லி காட்டுறான். அல்ஹாக்கு முத்தஹாசிர் ஹத்தா ஸர்துபுல் முஹாபிர். மன்னரைகளை சந்திக்கும் வரை அதிகமாக செல்வத்தை தேடுவது உங்கள் கவனத்தை திருப்பி விட்டது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொரு மரணம் தினந்தோறும் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுடைய வீடுகளில் பார்க்குறீங்க, சொந்த பந்தங்களில் பார்க்குறீங்க, நீங்கள் படிக்கக்கூடிய பேப்பரில் பார்க்குறீங்க, அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஃபோனில் பார்க்குறீங்க. மரணங்கள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் கவனமற்று இருக்கிறீங்கள, அதற்கு என்ன காரணம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் போது, அல்ஹாக்கு முத்தஹாசிர் ஹத்தா ஸர்துபுல் முஹாபிர். நீங்கள் மரணிக்கணும், நீங்கள் மண்ணறைக்கு வர வேண்டும், அது வரைக்கும் உங்களுடைய கவனம் அல்லாஹ்வை விட்டு விட்டு திசை திருப்பி விட்டது. எது என்று சொல்லும் பொழுது, செல்வத்தை நீங்கள் தேடுவது. நீங்கள் செல்வத்தை தேடுவது, அல்லாஹ்வுடைய அந்த கவனத்தை, அல்லாஹ்வை நாம் வணங்குவது, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது, இது அனைத்துமே உங்களை கவனத்தை திசை திருப்பி விட்டதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதே போல் நம்ம உடல்நிலை ஏதோ பாதிக்கப்படுது, நம்ம நினைக்கிறோம் இந்த ஊரில் பார்க்க முடியல,
பெங்களூர் இருக்கிறது, அங்கே போகலாம். அங்கே முடியலையா சென்னைக்கு போகலாம், அங்கே முடியலையா வெளிநாட்டுக்கு போகலாம். ஏதோ ஒரு வகைகள் இருக்கிறது, நாம் தப்பித்து கொள்ளலாம் என்கிற மாதிரி நம்முடைய எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி உலகத்தில் இல்லாத மருத்துவமா, இன்றைக்கி உலகத்தில் இல்லாத மருத்துவர்களா? எந்த வியாதி வந்தாலும் நாம் சரி செய்து கொள்ளலாம். நம்மக்கிட்ட காசு பணம் இருந்தால் போதும், நம்மிடத்தில் பொருளாதாரம் இருந்தால் போதும், நாம் தப்பித்து கொள்ளலாம் என்கிற மாதிரி நம்முடைய மனநிலை இன்றைக்கு உண்டாகி இருக்கிறது. அதற்கும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஹுல் இன்னல் மௌத்தல் லஸீன துஃபிரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கீக்கும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், சூரா அல் ஜுமால சொல்லி காட்டுகிறான், 62வது சூரா 8வது வசனத்தை சொல்லி காட்டுறான், நீங்கள் எதை விட்டும் வெறுண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அதை உங்களை ஒரு நாள் சந்திக்கும். நீங்கள் மரணத்திற்காக பயந்து கொண்டு நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வழியாக போனால் மரணம் வரும், இந்த வழியாக போயிடலாம், இந்த வழியாக போனால் மரணம் வரும், இந்த வழியாக போகலான்னு சொல்லி இந்த மரணத்தை பயந்து பயந்து நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். குல் இன்னல் மௌத்தல் லஸீன துஃபிரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கீக்கும். அந்த மரணம் உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் மரணத்தை பார்த்து பார்த்து பயந்து அஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, அந்த மரணத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும், பின்னாடி இல்லை. பின்னாடி விரட்டி வரல, நீங்கள் எந்த பாதையை நோக்கி ஓடுகிறீர்களோ உங்களுக்கு முன்னால் அந்த மரணம் வந்து நிற்கும் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரா அல் ஜுமால சொல்லி காட்டுகிறான். ஆக மரணத்திலிருந்து எந்த மனிதனும் தப்பிக்கவே முடியாது. மரணத்திற்கு முன், மரணத்திற்கு பின் மனிதனுடைய நிலைகள் இருக்கிறது. பொதுவாக மனிதர்கள் ஒரு 4 கட்டத்தை அடைகிறார்கள். ஒரு மனிதர்களுக்கு 4 ஸ்டேஜ் இருக்குது. முதலாவது ஸ்டேஜ், மனிதர்களுடைய ஸ்டேஜ், தன்னுடைய தாயினுடைய கருவறையில் சில நாட்கள் இருப்பார்கள், சில மாதங்கள். முதல் வீடு ஒரு மனிதனுக்கு முதல்ல அவன் பயணிக்கக்கூடிய ஒரு வீடு எது என்றால் தன்னுடைய தாயினுடைய கருவறை. ஒரு 8 மாதம் 10 மாதம் அதில் பயணிக்கிறான் மனிதன். அதற்கு பின்னால் 20 வயசோ 30 வயசோ 70ஓ 80ஓ 100 தெரியவில்லை. உலகத்தில் வாழும் பொழுது அவன் நினைக்கிறான் இதுதான் எல்லாமே, சொர்க்கமே தான் நினைக்கிறான். இன்றைக்கு வாழக்கூடிய காலகட்டத்தில் 60 வயசு 70 வயசு 50 வயசு 40 வயசு தெரியல. இந்த பூமியில் வாழும் பொழுது இதுதான் சொர்க்கம். இன்னைக்கு இல்லாத வானளவுக்கு உயரவுள்ள பில்டிங்கெல்லாம் இன்னைக்கு என்ன உலகத்தில் உங்களுக்கு வேண்டும் என்கிற கேள்விகள் மனிதர்கள் மத்தியில் வருகிறது. அவனுடைய 2வது ஸ்டேஜ், 2வது நிலை இந்த உலகத்தில் வாழக்கூடிய நிலை. 3வது நிலை மிகவும் பயங்கரமான, கொடூரமான, மக்கள்லாம் அச்சப்படக்கூடிய, நபிமார்களும் கூட கலங்கிய, சஹாபாக்கெல்லாம் அஞ்சக்கூடிய, அஞ்சிய ஒரு வீடு தான் மன்னரை வீடு. மனிதன் வாழக்கூடிய அந்த காலகட்டத்திலே உயிரோடு இருக்கும்போது அந்த மரணத்திற்கு முன் இருந்த அந்த அவனுடைய நிலை, ஊரில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தன், மிகப்பெரிய ஒரு பொறுப்பாளி, எண்ணற்ற பட்டங்கள் எது வேணாலும் இருக்கலாம், அதை நோக்கி அவன் பயணிக்கலாம். ஆனால் அவனிடத்தில் சில விஷயங்கள், சில செயல்கள் இல்லாமல் இருந்தால் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தலைவனாக இருந்தாலும் சரி, பல கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, அவன் அதற்கு அடுத்து சந்திக்கக்கூடிய இடம் இருக்கிறது. 2 நிலை தாண்டிட்டான். ஒன்று தாயினுடைய கருவறை, இன்னொன்று இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை. இங்கே ஒரு வீடு அவனுக்கு இருக்கும். 2 ஸ்டேஜ் தாண்டிட்டான். 3, அடுத்தது 4வது ஒன்று இருக்கிறது. அந்த 4வது இடத்துக்கு நீங்கள் எட்டி பிடிக்க வேண்டும் என்றால் இந்த 3வது ஸ்டேஜ் இருக்கிறது, மன்னரை வீடு. அந்த வீடு என்பது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இருள் சார்ந்த இடம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, அன்றைக்கு வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், முஸ்லீமில் செய்திகள் வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் வாழக்கூடிய காலகட்டத்தில் யாராவது இணை வைக்காமல் மரணித்து விட்டால், இணை வைக்காமல் எந்தவித பாவம் செய்யாமல் மரணித்து விட்டால் அந்த தகவலை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க சஹாபாக்களுக்கு. ஏன்? அவர்கள் அடுத்து செல்லக்கூடிய இடம் அந்த இருள் சார்ந்த ஒரு வீடு, இருளாக இருக்கக்கூடிய ஒரு வீடு. நான் அவர்களுக்காக சென்று பிரார்த்தனை செய்தால் அந்த இருளை அல்லாஹ் தான் நீக்கிவிட்டு வெளிச்சத்தை கொடுப்பான். நான் பிரார்த்தனை செய்கிறேங்கிறாங்க.
அல்லாஹ்வுடைய தூதர் அஞ்சுகிறார்கள். என்னுடைய தோழர்கள், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் அந்த அறைக்கு சென்று இருளில் இருப்பார்களே, அதனால் நீங்கள் முன்கூட்டிய நேரத்தில் நீங்கள் சொல்லுங்கள், நான் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன், இறைவா இந்த இருளிலிருந்து நீங்கள் இவரை காப்பாற்று என்று பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமில் பார்க்கிறோம். தூதர்களே கதி கலங்கி நிற்கிறாங்க. சஹாபாக்கள் அஞ்சுகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் பல பயான்கள் கேட்பாங்க, அவர்கள் பயான்கள் செய்வாங்க. அதில் அவர்கள் கவலைப்படாத, அதில் அவர்கள் அஞ்சாத, அதில் கண்ணீர் விடாத, ஏதாவது ஒரு மண்ணறையில் அவர்கள் சந்திக்கும் பொழுது கண்ணில் சாரசாரியாக தண்ணீர் போகும். கதறி கதறி அழுவார்கள். என்ன காரணம் என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள். எதற்காக நீங்கள் கண்ணீர் விடுறீங்க? இதற்கும் சிறப்பாக பல உரைகள் நிகழ்த்தப்படுகிறது. குர்ஆனில் அச்சமூட்டப்பட வகையில் பல வசனங்கள் இருக்கிறது. இங்கேயெல்லாம் நீங்கள் அவ்வளோ கண்ணீர் விடாத ஒரு நிலையில் மண்ணறைகளை சந்திக்கும் பொழுது நீங்கள் போய் நின்று அழுகிறீர்களே, கண்ணீர் விடுகிறீர்களே, கதறுகிறீர்களே, என்ன காரணம் கேட்குறாங்க வேற தோழர்கள். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இருக்கக்கூடிய இடங்களிலே மிகவும் மோசமானது, ஆபத்தானது, பயங்கரமானது, இருளாக இருக்கக்கூடியது அந்த வீடு. மனிதன் சந்திக்கக்கூடிய இந்த 3வது ஸ்டேஜ் இருக்கிறதே, அது சாதாரண ஸ்டேஜ் கிடையாது, சாதாரண இடம் கிடையாது. அங்கே பல விஷயங்கள் அங்கே நடக்க இருக்கிறது. மனிதனுடைய மரணத்திற்கு பின்னால் பல விஷயங்கள் அங்கே நடக்க இருக்கிறது. என்னென்ன நடக்கும்? அங்கே மனிதன் சென்று அடக்கம் செய்யப்பட்ட பின்னால் அந்த இடத்திலே கேள்வி கணக்குகள் நடக்கும், கேள்வி பதில்கள் நடக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த மண்ணறை இருக்கிறது. ஒன்றுமே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய இடத்துல இரவு நேரத்தில் அனைத்து விதமான இந்த லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டால் நமக்கு கொஞ்சமாவது மனசுக்குள்ள ஒரு பயம் வரும். ஷைத்தானுடைய இந்த பயம் இல்லை என்றாலும் ஏதோ ஒரு பூனை வந்துடுமோ, பாம்பு வந்துடுமோ, ஒரு பூச்சி வந்துடுமோ, ஒரு அச்சம் வரும். இங்கே டவுனில் வாழக்கூடிய, பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய நமக்கு இருட்டாக இருக்கக்கூடிய பகுதியை பார்த்தாலும் ஒரு பயம் மனிதனுக்கு வருகிறது. மண்ணில் போட்டு மூடி விட்டா, யாருமே இல்லாத இடத்துல ஒரு குழியில் போட்டு மூடி விட்டா எப்படி இருக்கும்? கேள்வி கணக்குகள், விசாரணைகள் அங்கே நடக்கும். இருள் சார்ந்து இருக்கும். மலக்குமாருடைய விவாதங்கள் அங்கே நடக்கும். அந்த மண்ணறைக்குள்ளே, அந்த வீட்டுக்குள்ளே சிலருக்கு சொர்க்கம் காட்டப்படும், சிலருக்கு நரகம் காட்டப்படும். நம்ம நினைக்கிறோம் யாரோ மௌத்தா போயிட்டானா கொண்டு போய் அடக்கம் பண்ணி வந்துட்டா முடிஞ்சு போச்சு, அவங்களாச்சு அல்லாச்சு நினைக்கிறோம். அடக்கம் செய்யப்படுகிறது அந்த நேரத்தில் ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க, அடுத்ததாக என்ன நடக்கும், அடுத்ததாக யார் வருவாங்க, என்ன நிலை ஏற்படும்? மரணத்தை பற்றி நாம் அலட்சியமாக அசாதாரணமாக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி இருக்கவில்லை. மரணங்கள் நிகழ்ந்தால் என்னிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், என்னை அலையுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செல்வார்கள், பிரார்த்தனை செய்வார்கள், அடக்கம் செய்யப்படுவோர் அங்கே அவர்கள் இருப்பார்கள். எதற்கு? அடுத்து அவர்கள் சந்திக்கக்கூடிய இடம் என்பது அவ்வளோ மோசமானது. அதற்குண்டான தயாரிப்புகள் இல்லாமல் அவர்கள் சென்று விட்டால் மிகப்பெரிய ஒரு கை சேதத்தை அடைந்து அவர்கள் நிற்பார்கள். அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யாராவது இணை வைக்காத நிலையில் மரணித்து விட்டால் என்னை நீங்கள் அலையுங்கள் என்று சொன்னார்கள். பயப்படக்கூடாது, அஞ்சக்கூடாது, எந்தவித சின்ன ஒரு மனசுக்குள்ள அஞ்சலும் அது வரக்கூடாது. எல்லாத்திற்கும் தயாராக துணிவாக இருக்க வேண்டும். சந்திக்கிற மரணத்தை அப்படி இருக்கணும் ஒரு மூமின். கொஞ்சம் கூட அச்சம் வரக்கூடாது. அடுத்தது மௌத்தா, நான் தயாராக இருக்கிறேன். ஏன்? அல்லாஹ்வை நம்புகிறேன், எந்த இணைவையும் நான் வைக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனையில் நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன். அது இல்லாமல் இருந்தால் அல்லாஹு தாலா நம்மளை ஏதோ சும்மா படைக்கலை. நம்ம நினைக்கிறோம் ஏதோ இந்த உலகத்தில் விளையாட்டு வாக்கா இருந்துட்டு கொஞ்ச நாள் ஏதோ ஜாலியாக இருந்துட்டு மௌத்தா போல நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபஸாபித்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபதன் வன்னக்கும் இலைனா லா துர்ஜஹூன். உங்களை வீணாக படைத்துள்ளோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? சும்மா உங்களை படைக்கல, உங்களையும் மரணத்தையும் வாழ்வையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், ஒரு சோதனை. நீங்கள் என்னிடத்திலே திரும்பி கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா?
அல்லாஹ்கிட்ட போய் நீங்கள் நிற்க மாட்டீங்களா? அல்லாஹ்வை நீங்கள் சந்திக்க மாட்டீங்களா? நீங்கள் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இலைனா அல்லா துர்ஜஹூன், அப்படிதான் உங்களுடைய எண்ண ஓட்டம் இருக்கிறதான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கேள்வியாக கேட்குறான். ஏதோ உலகத்தில் 4 நாள் வாழ்ந்தோம், வாழ்ந்துட்டோம், செத்தோம், போனோம் அப்படின்னு நினைக்கிறியா நீ? அதற்காக உன்னை படைக்கலை, அதற்காக உன்னை உருவாக்கலை. நீ என்னை வணங்க வேண்டும், என்னுடைய தூதர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்காகத்தான் படைத்திருக்கிறேன். அல்லாஹ் தஆலா வேறு சில வசனங்களை சொல்கிறான். மனிதர்களையும் ஜின்களையும் படைத்த நோக்கத்தை பற்றி சொல்கிறான். நீங்கள் என்னை வணங்க வேண்டும், முதன்மையான காரணமே இதுதான், வேறு எதற்காக உங்களை படைக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா திருமறை சொல்லி காட்டுறான். அவனுக்கு கட்டுப்படாமல் இருந்தோம்னா, அவன் சொல்லக்கூடிய செய்திகளை கேட்காமல் இருந்தோம்னா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். முனீபு இலா ரப்பிக்கும் வஸ்லிமு லஹு மின் கப்லு அன் யதியக்கும், உங்களுக்கு வேதனை வந்து உங்களுக்கு உதவி செய்யப்படாத நிலை வருவதற்கு முன்னால் நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். வேதனை சந்திக்க போறீங்க, நாளைக்கு பிரச்சனைகளை சந்திக்க போறீங்க, யாருமே உதவி செய்யக்கூடாத, உதவி செய்யப்படாத அந்த நாளை காத்து கொண்டிருக்கிறீங்க. அது சந்திப்பதற்கு முன்னால் நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். என்ன தயாராகி கொள்ள வேண்டும்? சிலர் உலகத்தில் வாழ்ந்தார்கள்ல, வாழும்போது அவருடைய நினைப்பு என்ன தெரியுமா? நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன், நான் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி கொண்டிருக்கிறேன், நான் நல்லவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நினைப்பு என்னன்னா, நாம் தௌஹீதுக்குள்ளே வந்துட்டோம்ல, தௌஹீதில் இருக்கிறோம்ல, நம்ம நல்லவர்கள் அப்படின்னு நினைக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். என்ன சொல்கிறான்? அல்லதீன தல்ல சையும் ஃபியல் ஆயாத்தி துனியா, இவ்வுலக வாழ்க்கையில் அவர்களின் முயற்சி வீணாகிவிட்டது. ஏன் தெரியுமா? அவர்களே தாங்கள் அழகிய செயல் புரிவதாக நினைக்கின்றனர். என்ன நினைக்கிறாங்களா மனிதர்கள்? அவங்க என்னென்னமோ இங்கே செய்கிறாங்க, செஞ்சுட்டு நினைக்கிறாங்க நான் தான் நல்ல செயல் செய்யக்கூடியவன், நான் தான் சரியாக செஞ்சு கொண்டிருக்கிறேன், நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி நினைக்காதீங்க, நீங்கள் நல்லவர்கள் நினைத்து கொண்டிருக்காதீர்கள். அது செயலில் காமிக்கணும், செஞ்சு காமிக்கணும். அதே போல் 4 பேர் பார்க்க வேண்டுவதற்காக வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய சத்தியத்தை, நம்முடைய உண்மையை 4 பேருக்கு முன்னாடி அடையாளம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு. அல்லாஹ் முடிவு பண்ணுவான், அவன் பார்ப்பான். நான் உள்ளுக்குள்ளே எப்படி நான் என்னங்கிற அல்லாஹ் தான் முடிவு செய்வான். 4 பேருக்கு முன்னாடி அழகாக, 4 பேருக்கு முன்னாடி நல்ல பேச்சாக அந்த மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கை இல்லை. நான் சரியானவன் நல்லவன் என்று அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சரியாக நடந்து கொண்டோம்னா அல்லாஹ் அடையாளப்படுத்துவான். எத்தனையோ சஹாபாக்கள் தாங்கள் தியாகத்தை சொல்லி காட்டவே இல்லை, ஷஹீதாகிவிட்டார்கள். இன்றைக்கு அந்த தியாகம் நம்ம பேசி கொண்டிருக்கோமா இல்லையா? அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லலை. யாரோ சென்று அவருடைய வரலாறுகளை பார்த்து அவர்கள் செய்த தியாகங்களை பட்டியல் போட்டு இன்னைக்கு நாம் பேசுகிறோமா இல்லையா? அப்போ நம்ம நேர்மையாளர்கள், உண்மையாளர்கள் என்பது நம்ம போய் அடையாளப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ் பார்ப்பான். நாம் நடந்து கொண்ட விதத்தை பார்த்து மக்கள் முடிவு செய்வார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்களே நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டாதீர்கள். ஏன் தெரியுமா? நல்லவர்களாக நடித்துவிட்டு, நல்லவர்களாக நீங்கள் மக்களிடத்தை காண்பித்து விட்டு நாளைக்கு நீங்கள் அங்கே வந்து நிற்கும் பொழுது நீங்கள் செய்வீர்கள் ஹத்த இசாஜ அது துமா அல் மௌத்த ஹுலா ரப்பி இர்ஜவுன், அவர்களில் ஒருவனுக்கு மரணத்தை சந்திக்கும் பொழுது, மரணம் வரும்போது அவன் என் இறைவா என்னை திருப்பி நீ உலகத்திற்கு அனுப்பு, நான் அடிச்சிட்டேன், நான் ஏமாத்திட்டேன், நீ எனக்கு உலகத்திற்கு அனுப்பு, நான் நல்லவனாக வாழ்ந்து விட்டு வருகிறேன், உன்னை தொழுகிறேன், உன்னை இபாதத்து செய்கிறேன், அமல்களை செய்கிறேன், நீ என்னை உலகத்திற்கு அனுப்பிவிடுகிறேவா என்று மனிதன் நடித்து கொண்டிருக்கிறானே, அவன் போய் அங்கே அல்லாஹ்கிட்ட அவகாசம் கேட்பானா? அல்லாஹ் அவகாசம் கொடுப்பானா? திருப்பி போக முடியுமா? பர்ஸகிற திரை எல்லாம் போட்டுட்டான். நீங்கள் என்ன புலம்புனாலும் என்ன கத்தினாலும் அந்த ஹபருக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நீங்கள் மரணிக்கும் பொழுது, மையத்தாக நீங்கள் செல்லும் பொழுது, கபர்களை வெட்டி அடக்கம் கொள்ளும் பொழுது உங்களோடு 3 செயல்கள் வருகிறது. ஒன்று, உங்களுடைய சொந்த பந்தங்கள் கூட வருவார்கள், அடக்கம் செய்து கிளம்பி விடுவார்கள். உங்களுடைய பொருளாதாரம் அங்கே வரும், அடக்கம் செய்யப்பட வரைக்கும் வரும், அதுவும் கிளம்பி போயிடும். கடைசியாக நிற்கக்கூடியது நீங்கள் செய்த நல்ல அமல்கள், அது உங்களை காப்பாற்றும், அது ஈடேற்றம் செய்யும்.
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், யார் இந்த மன்னரை வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்களோ, நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒரு 5 அடி ஹபர், 5க்கு 2 3 வெற்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். யார் வெற்றி பெற்று விட்டார்களோ அந்த நாளில் அவர்களுடைய அந்த ஹபர் குழி விலாசமாக இருக்கும், பெருசாக இருக்கும், பயம் இருக்காது. சின்ன ஒரு ஓட்டிக்குள்ளே போனால் தானேங்க பயம், பயமாக இருக்கு, அச்சமாக இருக்கு. எங்கேயாவது ஒரு பந்துக்குள்ளே போனோம்னா பயப்படுறோமா இல்லையா? ஆனால் நீங்கள் சத்தியத்தின் பால் இருந்து அல்லாவே சார்ந்திருந்து, அல்லாவுடைய தூதரை சார்ந்திருந்து எதை பற்றியும் அச்சம் கொள்ளாமல் நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னா, நிரூபித்து காமிச்சிட்டீங்கன்னா, அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், மறுமையினால் அந்த ஹபர் என்பது அந்த சின்ன குழியாக இருக்கிறது விலாசமாக இருக்கும், 70க்கு 70ங்கிற அளவில் இருக்குங்கிற ஹதீஸில் பார்க்கும். பயமே இருக்காது, நமக்கு பயமே தேவையில்லை. நமக்கு எப்போ உலகத்தில் வாழும்போது நேர்மையான வாழ்க்கை, சத்தியத்தின் பால் வாழ்க்கை, எதை எடுத்தாலும் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்னுடைய வாழ்க்கை. எந்த செயல் செய்தாலும் இதற்கு யார் முன்மாதிரி, இதற்கு யார் ரோல் மாடல், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் ரோல் மாடலாக யார் இருக்கிறார்கள், அதை பார்த்து நாம் செஞ்சோம்னா மரணத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தயாராக இருக்கணும். நான் தயார். ஏன் அடுத்து நான் சந்திக்க போகிறேன் இறைவனை, அடுத்து சந்திக்க போகிறேன் நல்லோர்களை, தயாராக இருக்க வேண்டும், பயப்படக்கூடாது. ஏன் எப்போ பயம் வராதுன்னா நம்ம நேர்மையாக இந்த சத்தியத்துக்குள்ளே இருந்தால்தான். கபரில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லி காட்டுகிறாங்க, கேள்வி கேட்பார்கள் மலக்குமார்கள் வந்து, நீங்கள் சும்மா பேருக்கு நாம் மார்க்கத்தில் இருக்கிறோம் சரியாக இருக்கிறோம் சொல்லி கொண்டிருந்தோம்னா நாளைக்கு எங்கள் கேள்வி கேட்கும் பொழுது என்ன பதில் சொல்ல வேண்டும் என்றே தெரியாது. மார்க்கத்துக்குள்ளே மூழ்கி என்னுடைய வாழ்க்கையே அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று வாழ்ந்து மரணித்தால்தான் அங்கு மலக்குமார்கள் வந்து கேள்விகள் கேட்கும் பொழுது முதல் கேள்வியாக கேட்பார்கள், உன்னுடைய இறைவன் யார்? உண்மையாகவே அல்லாஹ்வை நேசித்து அல்லாஹ் எதையெல்லாம் எங்களை கட்டளையாக போட்டானோ அதெல்லாம் கடைபிடித்து பின்பற்றி வாழ்ந்து மரணிச்சோம்னா அங்கே நாம் சொல்லுவோம், இறைவா தௌஹீத் என்கிற கொள்கையில் இருந்தேன், உன்னை மட்டுமே வணங்கினேன், வேற எதற்கும் நான் இடம் தரவில்லை. பதில் ஈஸியாக வரும். எந்த மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றினீர்கள்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காது, அல்லாஹ்வுடைய அந்த வல்லமைக்கு கொஞ்சம் கூட வேறு யாருக்கும் இடமளிக்காது, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பின்பற்றினேன் என்று அழகாக சொல்ல வார்த்தைகள் வரும். கடைசியாக தூதர் யார் என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாம் சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக கேட்கும் பொழுது அந்த முஹப்பத் இருக்கும்ல நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மீது, பொய்யான முஹப்பத் அவசியம் இல்லை, பேருக்கு அவசியம் இல்லை. அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கடைபிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கடைபிடிச்சோம்னா கேள்வி கேட்கும் பொழுதே நமக்கு மனசுக்குள்ள ஈஸியாக பதில் சொல்ல வரும். என்னுடைய தூதரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை நான் பின்பற்றினேன், அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றல, அல்லாஹ்வையும் நினைக்கல, இஸ்லாத்தையும் கடைபிடிக்கல, என்ன நிலைமை ஆகும் கபருக்குள்ளே? மூணாவது நிலை. இந்த மூணாவது நிலைக்குள்ள நீங்கள் வெற்றி பெற்றால்தான், இங்கே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளித்தால்தான் அடுத்ததாக 4வது ஸ்டேஜ் இருக்கிறது, அதுதான் சொர்க்கம். இருக்கக்கூடிய வீடுகளிலே மாளிகையிலே மிக பிரம்மாண்டமானது, அளப்பரியது. நம்ம உலகத்தில் வாழும்போது ஒரு வீடு கட்டிட்டோம்னா ஆஹா ஓன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ பிரம்மாண்டமான வீடுகள் கட்டிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 4வது நம்முடைய ஸ்டேஜ் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த மன்னரை வாழ்க்கையில் கேள்விகள் மலக்குமார்கள் கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் சரியாக சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் ஜெயிச்சிட்டீங்க. தடுமாறிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. கபருக்குள்ள நல்லோர்களுக்கு, நல்லடியார்களுக்கு, மார்க்கத்தை சரியாக பின்பற்றியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை காமிப்பான், கபருக்குள்ள வந்து காமிப்பான். பார்த்துக்கொள், உன்னுடைய இடம் அதுதான். மலக்குமார்கள் தூங்க வச்சிருவாங்க, நீ தூங்கிக்கோ, பயப்படாத. மலக்குமார்கள் கூட இருப்பார்கள், தனியாக நம்ம விட மாட்டாங்க. மலக்குமார்கள் நம்மோடு இருப்பார்கள். அச்சம் இல்லை நமக்கு. ஒரு ஆள் கூட இருந்தாங்கன்னா, தனியாக போய் கபரில் இருக்கிறத விட மலக்குமார்கள் நம்மோடு இருந்தாங்கன்னா சொர்க்கத்தை காமிப்பார்கள். இதுதான் உங்களுடைய இடம், நீங்கள் தூங்குங்கள் மாப்பிள்ளையை போல். மலக்குமார்கள் கூட இருப்பாங்க. இது இல்லாமல் வழி தவறி நாம் இருந்தோம்னா நரகத்தை காமிப்பார்கள் மலக்குமார்கள். இதுதான் உங்களுடைய இடம்.
எப்படி இருக்கும்? சொர்க்கத்தை காமிச்சு நீ தூங்கிருன்னா பிரச்சனை இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் புகழுக்குரிய இறைவன் என்று ஏதோ புகழ்ச்சி செய்து தூங்கிடலாம். அந்த இடம் காமிச்சிட்டாங்கன்னா நரகத்தை பார்த்துட்டோம்னா என்ன நிலைமை ஆகிறது? மறுமை நாள் எப்போ வரும் என்று தெரியாது. அந்த மறுமை நாள் வரைக்கும் அங்கே போக போகிறோம். அதுக்கிடையே நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திக்கிறோமே, அதை விட கொடூரம் வேறு ஏதாவது உலகத்தில் இருக்கா? அங்கே ஹபருக்குள்ள அவ்வளோ கொடுமைகள் அங்கே நடக்கும். நம்முடைய வாழ்க்கை வாழும் பொழுது கண்டிப்பாக மரணம் என்பது இன்றைக்கும் நாளைக்கு எப்போ சந்திக்க இருக்கிறோம். நாம் 2 ஸ்டேஜ் கடந்துட்டோம், 3வது இடத்துக்கு போகிறோம். அந்த 3வது இடத்தில் நாம் வெற்றி பெற்றால்தான் 4வதில் இருக்கக்கூடிய சொர்க்கத்தை அடைய முடியும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயணித்தோம்னா கண்டிப்பாக உயர்தரமாக இருக்கக்கூடிய பல ஜன்னத்தில் இருக்கக்கூடிய பல படித்தரங்கள் அதில் நம்ம ஆசை வைக்க வேண்டும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு தான் போகணும். ஆசை வைப்பது தப்பே கிடையாது. யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்ட்ட தானே கேட்குறோம். குறைந்த ஆசை வைக்கக்கூடாது, பெரிய ஆசை தான் வைக்க வேண்டும். அந்த ஆசையோடு பயணிச்சோம்னா கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அந்த ஆசையை நிறைவேற்றுவான். நம்முடைய வாழ்க்கையில் மரணம் என்பது சந்திக்கிறோம்னா அதற்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் தான் இந்த ரம்லானுடைய மாதத்தில் நிறைய நம்ம கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள், நிறைய இபாதத்துகள் நிறைய நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இரவு தொழுகை தாகராத்தில் தொழுகிறோம், எவ்வளவோ பயான்கள் செய்கிறோம். தொழுகை முடிஞ்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தனிமையில் உக்காருங்க, கண்ணீர் விட்டுருங்க. இறைவா, இவ்வளோ பாவங்கள்லாம் செய்து விட்டேன், நீ தான் மன்னிக்கணும். மத்லையில் ஃபஜர் வரைக்கும் அந்த இரவு இருக்கிறது. ஃபஜருடைய அந்த கடைசி அந்த நேரத்தில் இங்கே முடியலையா, எங்கேயாவது வீட்டுக்கு போயிருங்க, தனிமையாக இருங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அல்லாஹ்ட்ட கதறுங்க. அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடிய அன்றைய துவாவே அதுதான். லைலத்துல் கத்ருடைய அந்த துவாவே என்ன? அல்லாஹ் மன்னிப்பை விரும்பக்கூடியவன். அப்போ நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்குறோங்கிற அல்லாஹ், நீ கேளு, நான் மன்னிக்கிறேன். இந்த ஹபருடைய அசாபுலேருந்து இறைவா நீ காப்பாற்றுன்னு கேளுங்க. கண்டிப்பாக நம்ம ஈடேற்றம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். யாரெல்லாம் இந்த கொள்கையில் நாம் பயணிக்கிறோமோ, நாம் மட்டும் இல்லாமல் இன்னும் இருக்கக்கூடிய மக்களும் இந்த கொள்கைக்குள்ளே வர வேண்டும். நாளை மறுமை நாளில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற வேண்டும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்குள்ளே போக வேண்டும் என்று கூறியவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.